எவ்வளவு நாட்கள் ஆச்சு இதை உருவாக்குறதுக்கு? ஏன்னா எல்லாரும் வந்து சொல்றாங்க பிரமிப்பா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாலும் அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க கூட கடந்த 3-4 நாட்களா தூங்கவே இல்லை, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு வியப்பா இருக்கு. எப்படி ஒரு மனிதன் 3 நாள் 4 நாள் தூங்க முடியாம, ரெஸ்ட்டும் இல்ல, உங்க ஃபேஸ்ல அந்த டயர்டும் இல்ல, எப்ப வந்தாலும் அந்த கிரீட்டோட ஒரு ஹாப்பியா இருக்கீங்கல்ல, அதுக்கான சீக்ரெட் ஏதாவது இருந்தா எங்களுக்கும் சொல்லி கொடுங்களேன். இன்னும் ஒன்னே ஒண்ணுதாம்மா, நீ எப்போ யாரா இருந்தாலும் சரிங்க, நீங்க மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் வச்சுங்க. தன்னலம் அற்று உங்களுக்கு இதுல சுயநலமா ஏதாவது திங்க் பண்ணாம நீங்க பிறருக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மலர்ந்ததுன்னா, அந்த அன்பு மலர்ந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு எனர்ஜி தான். நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த தியானத்தை செஞ்சு பாருங்க. இத்தியானம் இந்த தியானத்தை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க அப்போ 3 நாள் தூங்காதது, 3 நாள் தொடர்ந்து வேலை செய்யுது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதோட நம் சித்தர்கள் பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகள் தூங்காம இருந்திருக்காங்க. தூக்கமற்ற மகான் இமயமலையில இருக்காரு. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் அதுல ஒரே ஒரு துளி கூட இருக்க முடியாது. ஆனால் எனக்கு போட்ட என்னோட குரு பிச்சை அந்த புட்டபத்திரி சாய்க்கு சொல்லணும், யோகிராம் சூரத்குமாருக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் பரஞ்சோதி மகானுக்கு சொல்லணும், காஞ்சி பெரியவா அவர் கொடுத்த குங்குமத்து இன்னைக்கும் அதுக்குள்ள இருக்குன்னா, நம்ம அந்த லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மகா சக்திக்கு அபிஷேகம் கிடையாது, காஞ்சி பெரியவா கொடுத்த குங்குமம் இருக்கிறதுனால அது மேல ஒரு அத்தர் தான். அந்த அத்தர் கொடுக்கிறவர் ஒரு முஸ்லீம் பாருங்க, அவருக்கு அவர் பக்தர். அப்போ என்ன அர்த்தம், நீங்க என்ன உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நடக்கணும். நான் எழுந்தவன தியானம் பண்ணி பாருங்க. இந்த தியானத்தினுடைய வேற சக்தியே இல்லை. எப்படி தியானம் பண்றது? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்களே, இந்த முத்ரா பிடிக்கணும், இந்த முத்ராக்கே உண்மையான சூட்சம் யாருக்குமே தெரியல. சிம்முத்ரா இது இப்படி பிடிச்சா அப்படி இப்படின்னு. இதோட உண்மையான சூட்சம் தெரிஞ்சுட்டா அதோட தாற்பயம் உனக்குள்ளதான் இருக்கு என்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல இது நெருப்பு, இது காற்று, இதை கொண்டு இதை ஊதுன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டுத்த ஒன்னா சேர்ந்தா உனக்குள்ள சக்தின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மறைபொருளா இதை கொண்டு இதை ஊது, உனக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிஞ்சுதுன்னா பேரொளி உனக்குள்ள ஏற்படும். இதை பத்தியே ஒரு தனி இன்டர்வியூ நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களையும் ஒரு நாள் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாம்மா. ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, நம்ம முழுமையா வெளியில சொல்ல முடியாது. நான் சூட்சமத்தை தான் இங்க வச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே இந்த ஷம்பாலாக்குள்ள வந்தா புதம் குயம் 2 வாசல், அந்த வைகுண்ட வாசல், கைலாச வாசல், இது ஷாம்பாலால மட்டும்தான் இதை ஏற்படுத்த முடியும்.